கோவம்ன்றது நீங்க குடிக்கிற விஷம் இல்ல. அவர் அப்படி செஞ்சாங்க, இவர் இப்படி செஞ்சாங்க, அவர் எல்லாமே செய்யறாங்க. விஞ்ஞான பூர்ணமா பார்த்தாலே உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கோவம் வந்துருச்சுன்னா உங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள விஷமே வந்துடும். இப்போ உங்களுக்கு ரொம்ப கோவம் கண்ட்ரோல் பண்ணாம போயிடுச்சிங்கன்னா அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்துல பேசி பார்ப்பாங்க. ஒன்றும் ஆகலைன்னா ஒரு மாத்திரை கொடுத்துடுவாங்க. மாத்திரைன்னா என்ன, கொஞ்சம் ரசாயனங்கள் எடுத்து உள்ள உடலுக்குள்ள போட்டால் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அப்படின்னா அமைதின்றதுக்கு ஒரு ரசாயனத்து அடிப்படை இருக்குது. அதே விதமாக கோபத்துக்கு ஒரு ரசாயனம் அடிப்படை இருக்குது. இது நாம் சரியான ரசாயனம் மாற்றம் பண்ணி வச்சா இது எப்பவுமே ஆனந்தமாக வச்சுக்க முடியும். இது நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும். எனக்கு கோபம் வர்றதுக்கு அடிப்படையான காரணம் நான் தான். இல்லை அவர் அப்படி செஞ்சாங்க, இவர் இப்படி செஞ்சாங்க, அவர் எல்லாமே செய்கிறாங்க. அவர் எல்லாமே என்னமோ அவருக்கு தெரிஞ்சு செய்கிறாங்க. ஆனால் முக்கியமானது கோவப்படுறவங்க நீங்கள் தானே. நமக்கு நாம எதிரியாயிட்ட நம்ம யாரை காப்பாற்ற முடியும்? இதனால இப்படி வேண்டாம். இது நம்ம மனம் நமக்கு ஒரு நண்பனாக இருக்கும்.